வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து அட்ராக்டிவாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி பவர் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ செமினார்லாம் எடுக்கிறப்போ பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி செமினார்லாம் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து பவர் பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து பவர் பாயிண்டில் வந்து ஸ்லைட் ஸ்டைலாக அதில் என்னென்ன இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து நம்ம வந்து அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எந்தெந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதில் வீடியோ எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஆடியோ எப்படி இன்சர்ட் பண்ணுறது, பிக்சர்ஸ்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? மைக்ரோசாஃப்ட்ன்ற இது பவர் பாயிண்ட்ன்றது வந்து எம்எஸோடைய ஒரு அப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், டாபிக் உள்ள போகலாம். இன்ட்ரடக்ஷன் டு பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட் ஆஸ் ஏ பவர்ஃபுல் ப்ரெசன்டேஷன் known as PowerPoint. ஓகேவாங்களா? இப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா you will learn the basics of using PowerPoint focused on editing, pre-editing in this module அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சேஞ்சிங் தி ஸ்டைல் எலிமெண்ட்ஸ் நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்டு எக்ஸல் போலவே இதுக்கும் ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா .pptx. அது வந்து அதனுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து இதை தான் வந்து பவர் பாயிண்டில் வந்து நம்ம இப்படி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை அட்ராக்டிவாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ நான் ரெடி பண்ணிக்கிறது கூட ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான். அந்த ப்ரெசன்டேஷன் மூலயமா தான் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அது வீடியோ மூலயமா நான் எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? என்ன நான் பண்ணலாம் பவர் பாயிண்டில் அப்படின்றது தான், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பவர் பாயிண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். பவர் பாயிண்ட் ஆக்சுவலி யூ ஆர் ஒர்க்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் இண்டிவிஜுவல் பேஜஸ், ஒரு பேஜஸ் இருக்குல்ல, அது வந்து கால்டு வந்து ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லைட்ஸ் பண்ணிய வேர்டு வந்து பீஸ் இன் ஏ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து விண்டோஸ் எக்ஸல் அதில் மாதிரியே வேர்டு எக்ஸல் மாதிரியே வந்து இதுக்கும் வந்து ஒரு விண்டோ வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு பவர் பாயிண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணி எடிட்டிங் பண்ணலாம் ஒரு ப்ரெசன்டேஷனில் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஸ்டார்ட் மெனுக்கு போயிட்டு அதில் நம்மளுக்கு பவர் பாயிண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து வந்துடும். ஓகேங்களா? அதில் நம்மளுக்கு எந்த வெர்ஷன்ஸ் தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெர்ஷன்ஸோடைய பவர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ பவர் பாயிண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா கீபோர்டு மூலிமா Ctrl+O அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் மூலிமா கொடுத்தோம் அப்படின்னாலும் அது ஓப்பன் பண்ணிடும். இப்போ ஒரு ஸ்லைட்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வேஸாக வந்து ஸ்லைட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆடிங், டிலீட்டிங், மூவிங் ஸ்லைட்ஸ் வித்தின் ஏ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? யூஸிங் தி ஸ்லைட் தம்பிள் வியூ அப்படின்றாங்க பாருங்கள். ஆட் ஏ ஸ்லைட், டிலீட் ஏ ஸ்லைட், மூவ் ஏ ஸ்லைட். ஓகேங்களா? 3 விதமாக தான் வந்து ஒரு ஸ்லைடை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஸ்லைடை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், ஒரு ஸ்லைடை எப்படி நம்ம டிலீட் பண்ண போகிறோம், ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு எப்படி மூவ் பண்ணுற போகிறோம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆட் ஏ ஸ்லைட். சிம்பிளி பிட்வீன் 2 எக்ஸிஸ்டிங் ஸ்லைட் வேர் யூ இன்சர்ட் ஏ பிளாங்க் ஸ்லைட். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இங்கே நியூ ஸ்லைட் ட்ராப் டவுன் டிஸ்பிளே இன் தி ஸ்லைட் குரூப்ஸ் ஆஃப் தி ரிப்பன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஸ்லைட்ஸ் வேணுமோ நியூ ஸ்லைடில் போய்ட்டு நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ் இருக்குது, அதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்லைட்ஸ் வந்து வந்துடும். டெலிட் ஸ்லைட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த இது வந்து டெலிட் பண்ணணுமோ அந்த ஸ்லைடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ஸ்லைட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்லைடு வந்து டெலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ பாருங்கள், இப்போ இந்த ஸ்லைடு வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஸ்லைடு வந்து டெலிட் ஆகிடு. நெக்ஸ்ட்டு வந்து 3 ஸ்லைடு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு அந்த ஸ்லைட் சுத்தமாக தேவையில்லை. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த ஸ்லைடு எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? டு மூவ் ஏ ஸ்லைட் கிளிக் ஆன் தி விஷ் டு ரிமூவ் இன் தி ஸ்லைட். ஓகேவா? இப்போ வந்து 2 ஸ்லைட்ஸ் பிட்வீன் தி ஸ்விட்ச் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து தேர்ட் ஸ்லைடு வந்து நான் செகண்ட் ஸ்லைடாக வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இங்கே பார்க்குறேன். இங்கே பாருங்கள். சரிங்களா? இங்கே வந்து தேர்ட் ஸ்லைடை வந்து செகண்ட் ஸ்லைடாக வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த முன்னாடி இந்த பிக்சரில் வந்து தேர்ட் ஸ்லைடாக இருந்தது, இப்போ வந்து இது வந்து செகண்ட் ஸ்லைடாக இருந்துச்சு. வியூஸ் என்னென்ன வியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மல் வியூ அண்டு அவுட்லைன் வியூ. சரிங்களா? நார்மல் வியூ வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ நார்மல் வியூவாக இருக்கும். ஆனால் நான் அவுட்லைன் வியூவில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ டைட்டில் போட்டால் இந்த டைட்டிலில் இது யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது நம்ம ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் அவுட்லைன் வியூ
அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த பிக்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வியூவில் போய்ட்டு நார்மல் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அவுட்லைன் வியூவில் போய்ட்டு அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லைட்ஸில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், செகண்ட் ஸ்லைட்ஸில் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், 2004 சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றது தான் இதை காமிக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். செலக்ட் தி ஸ்லைட். என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் டேபில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் குரூப் ஆஃப் தி ரிப்பன் அப்படின்றத வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதை வந்து நம்மளுக்கு எந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்லைடில் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன டைப் பண்ணணுமோ அதை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லைடை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைட்ஸில் வந்து நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ போய்ட்டு இன்சர்ட் டேப் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன்சர்ட் டேப்பில் வந்து டெக்ஸ்ட்னு ஒரு இது இருக்குது. டெக்ஸ்ட் 3 இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணி இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எங்கள் லோயஸ்ட் வேல்யூ வேணுமா ஹையஸ்ட் சேல்ஸ் டேட்டாவில் போய்ட்டு லோயஸ்ட் வேல்யூ அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இன்சர்ட்டில் போய்ட்டு இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்சர்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே வந்து லோயஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் காமிக்குது. சரிங்களா? இப்போ முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தீம்ஸ். இப்போ வந்து இன்னும் தீம்ஸ்லாம் அப்ளை பண்ணால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்ன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. டிசைன் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு நியூ தீம் என்னென்ன தீம்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டபுள் கிளிக் ஆன் திஸ் தீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே இதை ஆரோ மார்க் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறாங்க. டிசைன் டேப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்லைட்ஸில் எனக்கு எந்த தீம் வேணும் அப்படின்னா இந்த தீம் வந்து ரெட் கலர் ஆரோ மார்க் இருக்குல்ல, அது வந்து நம்ம இந்த தீம் எனக்கு இதில் வேணும் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஸ்லைட்ஸுமே வந்து அந்த தீம் மூலிமா மாறிடும். சரிங்களா? இல்லை வேறு ஏதாவது தீம்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலுமே அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஸ்லைட்ஸில் தீம்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? நிறைய தீம்ஸு நிறைய கலர்ஸ் இதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனாலுமே வந்து இதில் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்லைட்ஸில் அதுதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி வந்து இந்த தீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணேன். இப்போ எல்லா ஸ்லைட்ஸுமே வந்து அந்த தீம் வந்து எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்குது. சரிங்களா? எல்லா ஸ்லைட்ஸுமே அந்த தீம்ஸ் வந்து மாறி இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து தீம்ஸ் வந்து மாறிடுச்சா பார்த்தீங்களா? இப்போ வந்து ட்ரான்சிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வல்ஸ் பிஃபோர் மூவிங் ஃபார்வர்ட் இன் தி ஸ்லைட் ஆர் கேன் பி யூஸ்டு மேக் ஸ்லைட்ஸ் சேஞ்ச் வித் தி கிளிக் தி மவுஸ் பட்டன். ட்ரான்சிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லைட்ஸ்க்கோ ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா ஒரு வேர்ட்லாம் இருக்குல்ல, அந்த வேர்டுக்கு ட்ரான்சிஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய வந்து சேஞ்ச் பண்ணலாம். ட்ரான்சிஷன் எஃபெக்ட் யூ நீட் டு அக்சஸ் தி ட்ரான்சிஷன் டேப்னு இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணலாம். எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ட்ரான்சிஷன்ஸோடைய மெயின் பார்ட். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து ட்ரான்சிஷன்ன்ற டேபை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? வைப் பண்ணலாமா இல்லை ஸ்வைப் பண்ணலாமா அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இமேஜஸ் அண்ட் கிளிப் ஆர்ட். ஒரு ப்ரெசன்டேஷனில் எப்படி வந்து நம்ம இமேஜஸ் அண்ட் கிளிப் ஆர்ட்டை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து click inside the box that so become the positive portion of the slide. To add an image to a slides in this use of pictures in the insert tab. ஓகேங்களா? இப்போ போய்ட்டு இன்சர்ட் டேபில் போய் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ போய்ட்டு இப்போ அதில் வந்து என்ன பிக்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் பிக்சர்ஸ் ஃபோல்டர்ஸ் இன் தி பாப்அப் மெனு. ஓகே, கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பிக்சர்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு எது தேவையோ அந்த பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து இன்சர்ட் ஆகிடும் அந்த ப்ரெசன்டேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்சர்ட்டில் போய்ட்டு இங்கே பிக்சர்ஸ் ஆன்லைன் பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. பிக்சர்ஸ் வந்து சிஸ்டம் மேலே இருக்கிறதையும் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் பிக்சர்ஸும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி காமிச்சிக்கலாம். சரிங்களா? இதுதான் இப்படி தான் வந்து ஒரு இமேஜஸும் ஒரு கிளிப் ஆர்ட்டோ வந்து ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளுக்கு பிக்சர்ஸ் வந்து ஜேபிஜி ஃபைலாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை டாக்குமெண்ட்ஸ் வேறு ஏதாவது ஆட் பண்ணுறதுனால கூட நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சர்ஸ்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் ஏதாவது கொடுத்துருந்தாலும் அதை வந்து பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஓகேங்களா? நான் சிஸ்டமில் இதை ப்ரௌஸ் பண்ணி எனக்கு அந்த ஹைபிஸ்கஸ் அப்படின்னு ஒரு செம்பருத்தி பூ அந்த இது கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதில் வந்து கிளிக் கொடுக்குறேன், இன்சர்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லைடில் வந்து பிக்சர் வந்து இன்சர்ட் ஆகிடுது. சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு சிஸ்டமில் இருந்து பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஆர்ட்
இதுலேயும் அப்படி தான் டிசைன் டேப் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் கிளிக் ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் என்னென்ன தேவையோ அதில் கொடுத்துட்டு இதில் வந்து சேல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இந்த கிராஃபிக்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம இதை பார்த்துக்கிறோம். சரிங்களா? இதுலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இதுலேயுமே வந்து டெக்ஸ்ட்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிராஃபிக்ஸும் வந்து இதில் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஸ்லைடை இன்னும் அட்ராக்டிவாக கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். வீடியோஸ்லாம் எப்படி ஒரு ஸ்லைட்ஸில் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? டைட்டில் கண்டென்ட் ஸ்லைட்ஸ் ஓகேவா? யூ கேன் சேஞ்ச் தி ஃபார்மட். இதே மாதிரி தான் இன்சர்ட் டேப்பில் போய்ட்டு டு ஆட் ஏ வீடியோ டு ஏ ஸ்லைட் டு யூஸ் டு இன்சர்ட் டேப் மீடியா ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மீடியா ஆப்ஷனுக்குள்ளே தான் போகணும். இன்சர்ட் டேப்குள்ளே மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு திஸ் மெத்தட் வில் ஆக்சுவலி அலோ யூ டு ஆட் ஆடியோ கிளிப்ஸ் ஈஸியலி இன்க்ளூடிங் ரெக்கார்டிங் ஏ நியூ ஆடியோ கிளிப். மீடியா ஆப்ஷனில் போனால் அப்படின்னா வீடியோ ஆப்ஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆடியோ ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? வீடியோவும் ஆடியோவும் வந்துமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? பவர் பாயிண்டில் மட்டும்தான் வீடியோவும் இன்சர்ட் பண்ண முடியும், ஆடியோவும் இன்சர்ட் பண்ண முடியும். இதுவே வேர்டு எக்ஸல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. சரிங்களா? இதுதான் வந்து பவர் பாயிண்ட்டோடைய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். கம்பேர் பண்ணுறப்ப வேர்டையும் எக்ஸலையும் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப நம்மளுக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கல இன்சர்ட்குள்ளே மீடியா இருக்குல்ல, மீடியாக்குள்ளே வீடியோ கிளிக் பண்ணுறதுனாலும் கிளிக் பண்ணி வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். மீடியோ கிளிக் பண்ணிட்டனாலும் ஆடியோ ஆட் பண்ணுறதுனாலும் ஆடியோனா நம்ம பேசுகிறது மட்டும் இன்சர்ட் பண்ண முடியும். வீடியோனா வேறு ஏதாவது ஒரு வீடியோஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அது சிஸ்டமில் டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க வீடியோ ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி தான் வந்து இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து ஒரு வீடியோவோ இல்லை இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோம் டேப்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி அது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள், வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி பொசிஷன் தி செலக்டட் ஆப்ஜெக்ட் சம்வேர் ஆன் தி ஸ்லைடு. இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எந்த ஆப்ஜெக்ட்குள்ளே எது பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து கொடுத்து பார்க்குறாங்க. சரிங்களா? இன்னொரு ஆப்ஜெக்ட் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஹோம் டேப்குள்ளே இங்கே பாருங்கள் அரேஞ்சுன்னு இங்கே இருக்குது, ஆரோ மார்க் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை வந்து ரெப்ரசன்ட் ஒரு பவர் பாயிண்ட்டை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு சேவர்ஸ் நம்மளுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபைல் நேம் கொடுத்துட்டு அந்த நம்மளுக்கு என்ன ஃபைல் நேம் தேவையோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். இதோ பாருங்கள், சேவர்ஸ் எஸ்பிசிக்குள்ளே நான் போய் ப்ரௌஸ் பண்ணுறேன். எது ப்ரௌஸ் பண்ணினா அப்படின்னா இங்கே காமிக்குதா, இங்கே வந்து நம்மளுக்கு எந்த ஃபைல் நேம் கொடுக்குமோ அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பவர் பாயிண்ட் வந்து சேவ் ஆகிடுது. சரிங்களா? ஒரு பவர் பாயிண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு க்ளோஸ் தி பவர் பாயிண்ட் நிறைய மல்டிபிள் ப்ரெசன்டேஷன்ஸ் இருந்துச்சுனாலும் கிளிக் எக்ஸ் இன் தி ரைட் கார்னர் ஆஃப் தி அப்ளிகேஷன் விண்டோக்கு அப்ளிகேஷனில் ரைட் கார்னர் இருக்குது அப்படின்னா அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபைலில் போய்ட்டு க்ளோஸ் அப்படின்ற ஒரு அதை பாருங்கள், அதை ஏரோ மார்க்கில் ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சாங்களா க்ளோஸ், அப்படி இல்லைன்னா இந்த ஏரோ மார்க்கில் இன்டூ மார்க்கில் அதை கொடுத்தா அப்படின்னா முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.